அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முடில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, என் அருமை மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையின் சார்பிலே தங்கும் வசதியோடு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கோடைகால பயிற்சி வகுப்பிலே பங்கெடுத்து அதனுடைய இறுதி தினத்திலே இந்த அமர்வோடு நாம் நம்முடைய வீடுகளுக்கு செல்ல இருக்கின்றோம் என்ற புத்துணர்ச்சியோடு நீங்கள் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள். மாநில தலைமையின் சார்பிலே ஆண்டுதோறும் இந்த பயிற்சி வகுப்பை நாம் நடத்துகின்றோம். இதுல எல்லோருக்கும் சிரமங்கள் இருக்கின்றன. பெற்றோர்களுக்கு அவனை வீட்டுல வச்சு பார்க்கறதும் கஷ்டம். லீவ் விட்டாச்சுன்னு சொன்னா வரத்தா வருது புள்ள, எங்கேயாவது அனுப்பி விடுங்க. யானையெல்லாம் என்ன செய்யறாங்க, புத்துணர்வு முகாமுக்கு முதுமலைக்கு அனுப்புற மாதிரி இவன் ஒரு புத்துணர்ச்சி அவருக்கு எங்க அனுப்பி விடுங்க அப்படின்லாம் என்ன செய்வாங்க பெற்றோர்கள் சொல்லுவார்கள். இப்ப நம்ம பிள்ளைய நம்ம வச்சு பார்க்கறது நமக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. யோசித்து பாருங்கள், 70 மாணவர்கள் 90 மாணவர்கள் வந்தார்கள். அது எங்க காலத்தில் நாங்கள் மாணவர்களாக இருக்கும் போது இருந்த நிலை வேறு. இது ஜென்சி காலகட்டம். ஜென்சி காலகட்டம் என்ன, எல்லாம் விசில் தான், விசில் பறக்கிற காலகட்டம். எங்க அண்ணா விஜய் தான் என்று 2 வயசு புள்ள 3 வயசு புள்ள தன்னுடைய 3 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள தாத்தாவை பார்த்து விஜய்க்கு ஒழுங்கா ஓட்டு போடுறதுன்னு மிரட்டுது. அப்படிப்பட்ட காலகட்டத்துல வாழுகிறோம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு 70-90 பேரை வச்சு பார்க்கறது எவ்வளவு பெரிய சிரமம் நீங்க பாருங்க. ஆனா ஒரு நல்ல நோக்கத்துக்காக இதை நம்ம செய்யறோம். நீங்களும் நல்ல நோக்கத்தை தான் அனுப்புறீங்க. தொலை தூரங்கள்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க. உங்க ஊர்களை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. அப்போ பல கிலோமீட்டர்கள் பயணப்பட்டு நம்முடைய பிள்ளை ஒரு 10-12 நாளைக்கு நம்ம அனுப்புறோம். எதையாவது கொஞ்சம் கத்துக்கட்டும். ஒரு மார்க்க விஷயத்தை, ஒரு தொழுகையை, ஒரு துஆவை, ஒரு சூறாவை, ஒரு பேச்சு பயிற்சியை, மார்க்கத்துடைய ஒழுக்கங்களை எதையாவது கத்துக்கிட்டு அவங்க நல்ல வழிக்கு வரட்டும் என்கின்ற நோக்கம் நமக்கு புரிகிறது. உங்களுடைய நோக்கத்திற்கு இறைவன் கூலி தர வேண்டும். இந்த நோக்கம் தொடர வேண்டும். இது ஏன் நாம் இங்கு சொல்லுகிறோம் என்றால், பொதுவாக மார்க்க கல்வியினுடைய அவசியத்தை மக்கள் ரொம்ப அதுல இருந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. உலக படிப்பு என்று சொன்னால் அதுக்காக வேண்டி ரொம்ப மெனக்கிடக்கூடிய மக்கள் இப்ப நீட் தேர்வு ஒண்ணு வைக்கிறான். அவனுக்கு அப்ளை பண்ணியிருப்ப அவனுக்கு சென்று பாத்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கும், கேரளாவில் இருக்கும், கர்நாடகாவில் பல மாநிலங்கள்ல போட்டிருப்பாங்க. அப்ப இங்கிருந்து ரயில் பிடிச்சு போய் அங்க தங்கறதுக்கு இடம் இல்லாம, பல்லு கூட விளக்காம, தலை கூட சீவாம, அதுக்கு பேர் நீட் தேர்வான். அந்த ஆளே நீட்டா இல்லை, என்னமோ ஒரு மாதிரியா போய் இறங்கி போய் எழுதிட்டு வர்றான் எக்ஸாம. அப்ப இதுக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு போய் தான் பிள்ளைய போய் நீட் எழுத வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் தப்பு சொல்ல வரல. அது அந்த மாதிரி போனா தான் ஒரு டாக்டர் ஆக முடியும்னு இருக்கா, அதுக்காக அவர் கஷ்டப்படுறாரு, ஓகே. இதுல படக்கூடிய இந்த கஷ்டத்தை இவங்க மார்க்க விஷயத்தை படிக்கிறதுக்கு படுறாங்களான்னு கேட்டா இல்லை. ஹாஸ்டல்கள்ல பிள்ளைய தங்கி படிப்பாங்க. இங்க 10 நாள் இங்க பெற்றோர்களுக்கு தாக்கு பிடிக்க முடியல. நீங்க எல்லாம் பொறுமையோடு இருந்து இறுதி வரைக்கும் அவங்க நிறைவு செய்ய வச்சிருக்கிறீங்க. சிலவே பார்த்தா என் பிள்ளைய பார்க்காம இருக்க முடியல, பிள்ளைய அனுப்புங்க அப்படிலாம் என்ன செஞ்சுறாங்க, பாதி டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப நாம் இந்த மார்க்க கல்வியை ரொம்ப அலட்சியமாக நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
உலக ஈர்ப்பு நம்மை அறியாமல் நம்ம இடத்துல மிகைத்து கொண்டே இருக்கிறது. அதை நம்ம உணரல, ஆனா மிகைக்குது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கணும், மதரசாவுக்கு பிள்ளை அனுப்பணும்னு சொல்லி பாருங்க, அதுக்கு ஒரு பெரிய அலட்சியமா இருப்பாங்க. அதை பத்தி நம்ம பேசும்போது கூட ரொம்ப அது ஒரு பொருட்படுத்த மாட்டார்கள். மதரசாக்கள்ல பிள்ளையை யாரை சேர்ப்பாங்க நீங்க பார்த்திருக்கீங்களா? அந்த மதரசாவில் பிள்ளை படிக்கிறதை எப்படி அவங்க இன்னொருத்தட்ட சொல்லுவாங்க நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இப்ப ஒருத்தருடைய பிள்ளை டாக்டர் படிக்குது, என்ன கர்வமா அதை சொல்லுவாரு, என் பையன் டாக்டர் படிக்கிறான், எங்க அங்க படிக்கிறான், சென்னையில படிக்கிறான், அங்க படிக்கிறான், கோயம்புத்தூர்ல படிக்கிறான்னு பெருமையா சொல்லுவார். ஐஐடியில படிக்கிறான், அங்க படிக்கிறான், இங்க படிக்கிறான்னு அதை சொல்லும் போதே ஆங்கிலத்துல 4 வார்த்தையை சேர்த்து அப்படிலாம் சொல்லுவார். மதரசாவில் படிக்கிறது சொல்லி கேட்டு பாருங்க, அவனை ஓத போட்டிருக்கு, என்ன ஓத போட்டிருக்கு, குப்பையா கொண்டே போடுறதுக்கு. அப்ப இவங்க மதரசா என்று தேடி வர்றது எப்ப வர்றாங்க தெரியுமா? உலகத்திலே உள்ள படிப்புக்கான எல்லா முன்னெடுப்புகளையும் எடுத்து, பள்ளிக்கூடம் போக மாட்டேங்கிறான், 10th ஃபெயில் ஆயிட்டான், சொல்லு பேச்சு கேட்கல, அத்தாவும் ஊர்ல இல்ல, அவர் வெளிநாட்டுல இருக்காரு, நான் வச்சு இன்னும் ஆரடிக்க முடியல, ஊர் பையங்களோடு சேர்ந்து வீணா போறான், அங்க போறதுக்கு பதிலா இங்க என்ன செய்வோம், மதரசால கொண்டு வந்து ஓத போட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மார்க்க கல்வி படிப்பதை மக்கள் எந்த தரத்துல வச்சு பாக்குறாங்கன்னு தெரியுதா? ஒரு உலக படிப்பு என்று சொன்னால் அது வேற மாதிரி பாக்குறாங்க. உலக ஈர்ப்பு என்பது நம்மை மார்க்கத்தை விட அதை உயர்வாக்கி காட்டுது. இதுக்கு சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லவா? நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். நம்ம அறியாமல் திட்டமிட்டு யாரும் அப்படி இல்லை, மறுமையை மறுக்கணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கணும் என்பது யாருக்கும் நோக்கம் அல்ல. நமக்கு மறுமைதான் முக்கியம், அல்லாஹ்வை நம்புறோம், நம்ம உள்ளத்துல ஈமான் இருக்கு, அதுக்காகத்தான் நம்ம நல்ல காரியங்கள்லாம் பண்றோம். இவ்வளவு நெருக்கடியான காலகட்டத்தில் கூட இஸ்லாமியர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதே ஒரு பெரிய விஷயம்தான். அதே நேரத்திலே நம்மளை அறியாமல் இந்த மார்க்கத்தை விட துனியா என்பது மிகைத்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? என்ன உதாரணம்? இப்ப ஜும்மா தொழுகையினுடைய நன்மை எடுத்துக்கங்களேன். ஜும்மா தொழுகையினுடைய நன்மையில நிறைய நன்மை இருக்கு. அது ஒரு நன்மை என்னன்னா, ஜும்மா தொழுகை தொழ வேண்டும் என்ற நியத்தோடு ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு ஆரம்ப நேரத்திலே வர்றது, முதல் நேரத்துல வர்றவர், அவருக்கு என்ன நன்மை? எல்லாரும் சொல்லிடுவோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி அது. இந்த தெரியாத ஒரு முஸ்லீம் இருக்கவே இயலாது. ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை. 2வது வர்றவருக்கு ஒரு அறிவிப்புல ஆடு, இன்னொரு அறிவிப்புல மாடு, 2 இணைச்சு பார்க்கும்போது 2வது மாடு, மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை. 3வது வர்றவருக்கு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை. 4வது வர்றவருக்கு கோழியை அறுத்து பலியிட்ட நன்மை. 5வது வர்றவருக்கு எல்லா பசங்களும் சேர்ந்து கோரஸா சொல்றோம், சின்னவங்கள்ல இருந்து இப்ப 60ல் இருந்து 20 வரை, 6ல் இருந்து 100 வரை எல்லோரும் தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு ஹதீஸ் இது. அப்ப எல்லாருக்கும் தெரியுதுல. இப்ப இவ்வளவு நன்மை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் அப்ப பள்ளிவாசல்ல என்ன ஆயிருக்கணும்? மோதினார் கதவை திறந்தவுடனே திபு திபு திபுன்னு கூட்டம் உள்ள புள்ள புகரணும். ஏன்னா ஒட்டக குர்பானி நன்மை கிடைக்குதுல, அப்படி வந்து உட்காரணும். ஆனா பள்ளிவாசல்ல சும்மா அன்னைக்கு நீங்க பாருங்க, பாங்கு சொல்லும் போது ஒரு 5 பேர் இருப்பாங்க. நம்ம மர்க்கஸ்களுடைய நிலை சில மர்க்கஸ் பரவாயில்ல, சில மர்க்கஸ்ல கூட அப்படி இருக்கு. நம்ம ஏறி பார்ப்போம் 5 பேர் இருப்பாங்க, சும்மா முடியும் போது பார்த்தா 500 பேர் இருப்பாங்க. இந்த 495 எங்க இருந்து வந்தாங்க? லேட்டா தான் வர்றாங்க. இது மறுமை நன்மைங்கும் போது அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை. நாம் எவ்வளவு துனியாவில் மூழ்கிறோன்றதுக்கு உதாரணத்துக்காக இதை கற்பனையா சொல்றேன். ஒரு ஊரிலே, உங்க சொந்த ஊர் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்க இருக்கக்கூடிய கிளையில ஒரு அறிவிப்பு வருது. என்ன அறிவிப்பு? நம்முடைய மர்க்கஸின் சார்பிலே ஒரு சிறப்பு ஸ்கீம், ஒரு ஆஃபர். நம்முடைய மர்க்கஸுக்கு ஜும்மாவுக்கு முதல்ல யார் வர்றாரோ அவருக்கு ஒரு ஒட்டகம் பரிசாக தரப்படும். வாசலை கட்டிடணும், மர்க்கஸ் வாசல ஒட்டகம் விசிபிளா இருக்கணும், மக்கள் பார்க்கிற மாதிரி. 2வது வர்றவருக்கு ஒரு மாடு பரிசாக தரப்படும். 3வது வர்றவருக்கு ஒரு ஆடு பரிசாக தரப்படும். 4வது வர்றவருக்கு ஒரு கோழி பரிசாக தரப்படும். 5வது வர்றவருக்கு ஒரு முட்டையை வேணா போப்பா 5 ரூபா முட்டை, இதுக்காக நாங்க வருவோமான்னு கேட்டுருவோம். ஆனா ஒட்டகத்திலிருந்து இந்த கோழி வரைக்கும் பெரிய ஒரு போட்டி நடக்கும். எப்படியாவது போய் இந்த ஒட்டகம்னு சாதாரண நினைக்காதீங்க, அது பல லட்சங்கள் பெறும். அப்ப துனியாவிலேயே ஒரு விஷயத்தை கண்ணுக்கு முன்னாடி தரும்போது அதுக்குன்னு அடிச்சு பிடிச்சு ஓடி வரக்கூடிய மக்கள், இந்த நன்மை மறுமையில இருக்குன்னா அதை அப்புறம் பார்த்துக்குருவோம், இதுக்காக வேண்டி நம்ம போக முடியுமா?
அப்ப நம்முடைய பிரச்சனை புரியுதா? நம்மை அறியாமலேயே நாம் துனியாவிலே மூழ்கிறோம் என்பதற்கு இதுதான் ஆதாரம். இந்த உலகத்திலே பல விஷயங்கள் இருக்கின்றன, அது நம்முடைய கவனத்தை திசை திருப்பி கொண்டே இருக்கின்றன. அவையெல்லாம் இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரங்கள். அல்லாஹ் அதை பத்தி நிறைய நமக்கு எச்சரிக்கை பண்றான். சுகினல் இன்னாஸ் ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசாயி வல் பனீன் வல் கனாத்திரில் முகந்தரா மினல் ذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث. அல்லாஹ் ஒரு பட்டியலையே போடுறான். திரட்டப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியின் குவியல்கள், ஆண்கள் பெண்கள், அழகிய குதிரைகள், கால்நடைகள், விளைநிலங்கள், இதெல்லாம் ஒரு பட்டியலை போட்டு இவையெல்லாம் ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا, இந்த உலக வாழ்க்கையினுடைய அற்பமான வசதிகளாகும். இதை பார்த்து நம்ம வாயை பழக்கிறோம். என்ன மாதிரி வீடு, என்ன மாதிரி ஒரு உணவு என்று இந்த உலகத்தில் உள்ள விஷயத்தை பார்த்து நாம் ரொம்ப சிலாகித்து அதை பேசுகிறோம். அதுல பயன்படுத்துறதுல ஒரு ரொம்ப ஆர்வத்தோடு அதை நோக்கி நம்ம போயிடுறோம். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை நம்ம விட்டுறோம். ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது நமக்கு இதை விட சிறந்ததை தரக்கூடிய ஒன்றா இருக்கு. இந்த உலக வாழ்க்கையை பத்தி நமக்கு மார்க்கம் சொல்லிருச்சுங்க. இந்த உலக வாழ்க்கை என்பது மூமின்களுக்கு எப்படி இருக்கும்? நினைச்சதெல்லாம் கிடைக்குமா? நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் வாழ முடியுமா? கண்டிப்பா இல்ல. நமக்கு இங்க என்ன இருக்கு? கஷ்டங்கள் இருக்கு, சிரமங்கள் இருக்கு. இந்த சிறைச்சாலை தான் துன்யா சிஜ்னுல் மூமின் சொல்ல சொன்னாங்க. இந்த உலக வாழ்க்கை என்பது என்ன? அது ஒரு சிறைச்சாலை. இறை மறுப்பாளர்களுக்கு தான் இது சொர்க்கம் மாதிரி இருக்கும். அவன் நினைச்ச மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஆனா நாம அப்படி வாழ முடியாது. நமக்கு என்று என்ன இருக்கு? கட்டுப்பாடுகள் இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. வியாபாரம் பண்றதா இருந்தா நினைச்ச மாதிரி பண்ண முடியுமா? ஹலால் ஹராம் இருக்கு, எல்லாத்துலயும் நமக்கு விதிமுறைகள் இருக்கு. அப்ப இதை நாம் ஒரு சிரமத்தோடு தான் நம்ம கடைபிடித்து ஆக வேண்டும். இந்த சிரமங்கள் நம்ம படக்கூடாது என்று நினைச்சா நமக்கு பின்னாடி உள்ள நன்மை கிடைக்காது. நம்ம தெளிவான முடிவுக்கு வரணும். நாம் நம்மளையோ பிறரையோ ஏமாத்தக்கூடாது. இப்ப ஒரு முடிவுக்கு நம்ம வருவோமா? அதாவதுங்க, நம்ம தெளிவா பசங்களை கவனிக்கணும். நீங்க எல்லாம் தெளிவா ஒரு முடிவு எடுக்க போறீங்க. இங்க வந்திருக்கிறீங்க, கோடைகால பயிற்சி அவங்க வந்துட்டீங்க, சில தினங்கள் பாடம் படிச்சிருக்கீங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு முடிவை உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவு இப்ப நீங்க எடுக்க போறீங்க. நான் உங்கள்ட்ட கேட்பேன், இப்போ என்ன முடிவு? ஒன்று, மறுமையிலே எனக்கு சொர்க்கம் வேண்டும், அல்லது மறுமையில் எனக்கு நரகம் கிடைச்சாலும் பரவாயில்லை என்று ரெண்டு ஏதாவது முடிவு எடுக்கணும். ஒன்று என்ன? எனக்கு மறுமையிலே அல்லாஹ் தரக்கூடிய அந்த சோன பெருவாழ்வு வேண்டும், அங்கே அல்லாஹ் தரக்கூடிய அந்த தூய உணவை, அந்த சுந்துசு இஸ்தபுரக் என்கின்ற அந்த பட்டாடையை, அவன் தருகின்ற தங்க காப்பை, விதவிதமான உணவுகளை நான் அணிய வேண்டும், சாப்பிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு நம்ம போக போறோமா? அது நமக்கு வேணுமா? வேணுமா வேணாமா? யாருக்காவது என்னங்க அதுல ஒரு த்ரில்லிங்கே இல்லையங்க, வாழ்க்கைங்கிறது என்ன, ஒரு ட்விஸ்ட் இருக்கணும், ஒரு ரிஸ்க் இருக்கணும், அப்படி யாராவது சொல்றீங்களா? அது என்ன சொர்க்கமா? நரகத்துல தான் இருந்து பார்த்துருவோமே, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி யாருக்காவது ஒரு எண்ணம் இருக்கா? இல்ல. சொர்க்கத்துக்கு தான் போகணுங்கிற முடிவு நம்மள்ட்ட இருக்கு. நரகம் என்ற ஒண்ணு இருக்கு. நரகத்துல உள்ளது என்ன? அது ரொம்ப மோசமான வேதனை, கடுமையான தண்டனைகளை அல்லாஹ் அதை பத்தி நமக்கு எச்சரிக்கை பண்ணிறான். இப்ப இந்த ரெண்டு விஷயங்கள் மறுமையில இருக்கு. இந்த ரெண்டு விஷயங்களும் யாருக்கு எப்படி கிடைக்கும்? இந்த உலகத்திலே, உலக வாழ்க்கையிலே ஊறி திளைத்து மறுமையை பத்தி எல்லாம் கவலைப்படாம, தொழுகையை பத்தி சிந்திக்காம, அல்லாஹ் சொன்ன சட்டத்திட்டங்களை எல்லாம் காலிலே போட்டு மிதித்து விட்டு தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து போறவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது, அவன் நரகத்துக்கு போவான். இன்னொருத்தன் யாரு? அவன் அல்லாஹ்விற்காக இந்த உலகத்தின் பக்கம் போகல, உலகத்தை தேவைக்கு பயன்படுத்தி கொண்டான். அதுக்கு சன்னியாசம் போக சொல்லி மார்க்கம் சொல்லல. உலகத்துல தேவைக்கு சம்பாதிக்கிறான், தேவைக்கு சாப்பிடுகிறான், உலகத்தினுடைய சில விஷயங்களை பார்க்கிறான். ஆனா மார்க்கத்துக்கு முரணா போகல, இஸ்லாத்துடைய எல்லா கடமைகளையும் அவன் நிறைவேற்றுகிறான். இவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இப்ப நாம ஒரு முடிவு எடுக்கணும், சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்கு போறதா இருந்தா நம்முடைய மனோ இச்சைகளை முதல்ல கட்டி தூக்கி எறிஞ்சிடணும். நான் நினைத்தவாறெல்லாம் வாழ்வேன் என்று நினைச்சா சொர்க்கத்துல இடம் கிடையாது. அப்ப நான் நினைச்ச மாதிரி நான் வாழணும்னு நினைக்கல, அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நான் வாழ்றதுக்கு ரெடி நினைச்சா சொர்க்கத்துக்கு போக முடியும். இப்ப நம்ம நினைச்ச மாதிரி வாழ்றதுன்னா எப்படி? எல்லா படமும் நாங்க பார்த்துருவோம்.
என்ன நம்ம விஜயனாவோட ஜனநாயகன் வரைக்கும் என்ன நாங்க எல்லா படத்தையும் பார்த்துருவோம். ஒரு சினிமா விட மாட்டோம், ஒரு இதை விட மாட்டோம். நாங்க தொழுவையெல்லாம் கவனம் செலுத்த மாட்டோம். நாங்க என்ன செல்போனிலே தான் நாங்கள் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்போம். செல்போன் பயன்பாடு என்பது எந்த அளவுக்கு போயிடுச்சு பாத்தீங்களா? காலையில் எழுந்தவுடன் பல்ல தேய்க்கிறாங்களோ இல்லையோ, செல்ல தேய்க்கிறாங்க. நடக்குதா? எந்திரிச்ச உடனே அந்த செல்போனை எடுத்து வாயில எடுத்து என்ன அந்த அந்த ஒரு நீர் அதை கூட பழுவிலைக்கு துப்பி இருக்க மாட்டாங்க. அது துர்நாற்றம் எடுத்து யாரும் கிட்ட போக முடியாது. அந்த நிலையிலும் கூட என்ன அந்த செல்போனை எடுத்து அதை அன்லாக் பண்ணி நம்முடைய அந்த சோசியல் மீடியா பக்கங்களுக்குள்ளே சென்று நம்முடைய பதிவுக்கு யாரெல்லாம் பதில் போட்டார்கள், நம்முடைய ஸ்டேட்டஸை லைக் பண்ணது யாரு, அதை ஃபார்வர்ட் பண்ணது யாரு என்று பார்த்துட்டு தான் பழுவிலக்கருக்கு போறோம். செல்போன் மோகம் அந்த அளவுக்கு வந்திருக்கு. ஒரு ஊர்ல ஒருத்தர் பொண்ணு பார்த்தாராம். அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறாரு. ஊர்ல உள்ள எல்லோரும் சொன்னார்களாம், அந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்க. எப்படி சொல்றீங்க? குனிஞ்ச தள்ள நிமிராத பொண்ணு என்று சொல்லிவிட்டார்களாம். இவரும் நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு. கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு பார்த்தா செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கு 24 மணி நேரம். அப்பதான் அவருக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கு. ஓ, குனிஞ்ச தள்ள நிமிராத பொண்ணுண்டா, அதுக்கு இதுதான் அர்த்தம் போல இருக்கு அப்படின்னு. அப்ப இப்படி ஆண்களும் சரி, பெண்களும் சரி, பெரியவங்களும் சரி, இளசுகளும் சரி, சிறியவர்களும் யாராக இருந்தாலும் செல்போன்ல மூழ்கி கிடக்குறாங்க. ரீல்ஸ் தான். பல மணி நேரம் பயான்கள்லாம் இன்னைக்கு செல்ஃபி எடுக்கல. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா விடிய விடிய பயான் பண்ணியிருக்கோம். பெரியவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க. விடிய விடிய சுபு வரைக்கும் பயான் நடக்கும். ஏன் எவ்வளவு நேரம் பேசுறீங்க? ஷார்ட்டா சொல்லுங்க, ஒரு நெருக்கன்னு சொல்லுங்க, ஒரு நிமிஷத்தை சொல்லுங்க, ஒரு ரீல்ஸ் எல்லாம் சொல்லுங்க. ஒரு 16 செகண்ட் தான் அவன் பாக்குறான். அந்த அளவுக்கு காலம் மாறிடுச்சு. சரி, இவன் மார்க்கெட்டை எப்படி பாக்குறான், மத்ததை பார்க்காம இருக்கான்னு கேட்டா மத்ததெல்லாம் மூழ்கி கிடக்குறான். அப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். நமக்கு மறுமை வேண்டும் என்று சொன்னால் நம்ம இதெல்லாம் மூட்டை கட்டணும். இதுல ஈர்ப்பு இருக்கு, எல்லாருக்கும் ஈர்ப்பு இருக்கு, யாருக்கும் ஈர்ப்பு இல்லாம இல்ல. இன்னைக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க. ஒருவர் செல்போனை ஓபன் பண்ணி ஒரு சோசியல் மீடியாவுக்குள்ள போனாரு. ஒரு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்புங்கிறது வேற, அது நமக்கு வர்ற செய்தியை மட்டும் நம்ம படிப்போம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான ஓப்பன் சோசியல் மீடியா இருக்குல்ல, அந்த மாதிரி சோசியல் மீடியாவுக்குள்ள ஒருத்தர் போனாருன்னா அதை பேக் வந்து மறுபடியும் போனை அன்லாக் பண்ணி வைக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுதான். இது ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க, ஒரு விவரம் எடுத்து சொல்றாங்க. ஏன்னா ஃபேஸ்புக் வந்துகிட்டே இருக்கா இல்லையா? எடுத்து திறந்தோம்னு சொன்னா பல விதங்கள்ல என்ன, அது நம்ம எதை பார்க்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உள்ள சேர்ப்பான். இல்ல செத்தப்பிள்ளை நேரப்பிள்ளை அப்படின்னு ஒண்ணு வருது, அதை மேல தள்ளுறோம். எங்க அப்படிங்கிறான் ஒருத்தன், அதை மேல தள்ளுறோம். இப்படி என்ன எல்லாத்துலயும் கணவன் மனைவி சண்டை ஓடுற மாதிரி, மனைவியை பத்தியே குறை சொல்ற மாதிரி, மாமியாரை பத்தியே குறை சொல்ற மாதிரி, புருஷனை பத்தியே குறை சொல்ற மாதிரி, பிள்ளைகள்லாம் வந்து தண்டம்னு சொல்றது மாதிரி, இப்படி என்ன எல்லா ஆளாளுக்கு கிளம்பிட்டாங்க. பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல அத்தனை சேனல்களை வைத்துக்கொண்டு பிராங்க் என்ற பெயரில, அந்த பெயரில, இந்த பெயரில எத்தனையோ வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. தொழுக நேரம் போகுது, மொத்தின் பாங்கு சொல்றாரு, மகரிபுடைய வக்து கடந்து போகுது, இஷாவுடைய நேரம் வருது, எதை பத்தியும் கவலை இல்லை. எங்களுக்கு என்ன, எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். வயசானவங்க எல்லாம் இறங்கிட்டாங்க. இப்ப சின்ன சின்ன பசங்க தான், ஜென்சி தான் பார்த்தா 2K கிட்ஸ்ல இருந்து 90s இருந்து எல்லாம் இறங்கியாச்சு உள்ள. அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு, அந்த அந்த பெருசுகள். அவங்க என்ன, இவன் விஜய் பாட்டு, தனுஷ் பாட்டு இவன் போனான்னா அவங்க எம்ஜிஆர் சிவாஜிக்கு போய் சரோஜதேவிக்கு போயாச்சு. இப்படி என்ன எல்லாம் இந்த செல்போன்ல மூழ்கி கிடக்கிறது. அப்ப இப்படி இருந்தோம்னு சொன்னா நமக்கு அந்த கூலி கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய இந்த சொர்க்கத்தை பெற முடியுமா? நாம் நினைத்த மாதிரெல்லாம் வாழ்ந்து கொண்டு அல்லாஹ்விட்ட கூலி தருவா நம்ம நினைச்சோம்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றக்கூடிய வேலை. அல்லாஹ்வும் தூதரும் சொன்னபடி வாழ்ந்தா தானங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய பரிசு நமக்கு கிடைக்கும். நம்ம சொர்க்கத்துக்கு போக வேண்டாமா? நரக நெருப்பிலிருந்து நம்மை காத்துக் கொள்ள வேண்டாமா? நம்முடைய பிள்ளைகளை அதற்கு ஏற்றார் போன்று நம்ம பக்குவப்படுத்த வேண்டாமா? யா ஐயுகல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் சொல்ற, நம்பிக்கை கொண்டோரே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்துல நமக்கு முதல்ல அக்கறை இருக்கா? என்னப்பா இப்படி கேட்டீங்க? எவ்வளவு அக்கறை நாங்க படுறோம். நீங்க பிள்ளைகளுக்கு நாங்க விதவிதமா துணி வாங்கி தர்றோம், கிரிக்கெட் பேட்டு கேட்டா வாங்கி தந்தோம், சைக்கிள் கேட்டா வாங்கி தந்தோம், பைக்கு கேட்டா வாங்கி தந்திருக்கிறோம், அவனை உயர்வான ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறோம்.
அவனுக்காக சொத்து பத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறோம். பெண் பிள்ளையா இருந்தாங்கன்னா நகை நட்டு சேர்த்து வச்சிருக்கிறோம். ஒரு பணக்கார இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறோம். அக்கறை இல்லாமலா என்று கேட்கின்றார்கள். இதெல்லாம் அக்கறை தான், நான் மறுக்கல. உலகத்துல சில விஷயங்களுக்கு அக்கறை காட்டி இருக்கிறோம். மௌத்துக்கு பிறகும் அவன் நல்ல வாழ்க்கை வாழ்றக்கூடிய அக்கறை நம்ம காட்டணுமா? இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை வரலாறை பாருங்கள். ஒரு தந்தை எப்படி இருக்கணும், நீங்களோ நானோ யாருமோ, ஒரு தந்தை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இப்ராஹிம் நபி இடத்துல அழகான முன்மாறி இருக்கு. அக்கறை என்று சொன்னா அப்படிப்பட்ட அக்கறை அவர் வெளிப்படுத்தினார். குழந்தை கிடையாது இப்ராஹிம் நபிக்கு, ரொம்ப வருஷமா குழந்தை கிடையாது. இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில் இஸ்ஹாக் என்ற 2 பசங்க, 2 ஆண் பிள்ளைகளை இறைவன் தந்தான். ரெண்டுமே எப்போது தந்தான்? அவங்களுடைய முதுமை பருவத்திலே. அது அவங்களே சொல்றாங்கல்ல, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், என்னுடைய தள்ளாத வயதிலே இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று துஆ செய்கிறார். இப்ப 2 பேருமே தந்தது முதுமை பருவத்துல. ஆனா அல்லாஹ்ட்ட குழந்தையை கேட்டுக்கிட்டே இருந்தார் இப்ராஹிம் நபி. யா அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடு, குழந்தையை கொடுன்னு கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? அந்த துஆவிலேயே ஒரு புரட்சி இருக்கு. இப்ப நம்முடைய தெருக்கள்ல, நம்ம ஊர்கள்ல ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காது. 2 வருஷம் 3 வருஷம் சமுதாயம் நம்மளை விட்டுரும், ஃப்ரீயா விட்டுரும். அப்பவே லேசா நோண்டுவாங்க. ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்க, பெரிய பிரச்சனை ஆயிரும். அதாவது நமக்கு குழந்தை இல்லை என்கின்ற பிரச்சனையை தாண்டி எது தெரியுமா ரொம்ப வலிக்கும்? பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, என்னம்மா வயிற்றுல புழு பூச்சி இல்லையா? அது ஸ்கேன் பண்ணி பார்த்தா நிறைய இருக்கும். அவங்க எதை இலக்கியமா சொல்றாங்க, குழந்தைய சொல்றாங்க. புழு பூச்சி இல்லையான்னு என்ன, குழந்தை உண்டாகலையா, புள்ள இல்லையா? அது ரொம்ப டிப்ரெஷன் ஆகும். என்னடா இது, பாக்குறவங்க எல்லாம் கேட்கறாங்க, அவ கேட்கிறாள் இவ கேட்கிறாள், அது வேற கூட கொஞ்சம் கோவம் வரும். உங்களுக்கு எல்லாம் அவன் பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. உடனே அல்லாட்ட போய் தகஜத்தெல்லாம் தொழுதுட்டு, யா அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளைய கொடு. அந்த பிள்ளை எப்படி இருக்கணும்? லட்டு மாதிரி இருக்கணும், மூக்கு இருக்க வேண்டும், முழி இருக்க வேண்டும், தலையிலே 2 சுழி இருக்க வேண்டும். என்னத்தையே போட்டு அல்லாட்ட கேட்கிறது. இப்ராஹிம் நபி எப்படி கேட்டாங்க? ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன் என்று கேட்டாரு. இறைவா எனக்கு பிள்ளையத்தான் மட்டும் கேட்கல, சாலிகான பிள்ளையை தா என்று கேட்டார். இந்த சாலிகான என்ற வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்குது. இறையச்சம், கொள்கை உறுதி, வணக்க வழிபாடுகள், நற்குணங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு, உள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சொல், பொது சொல். சாலிக் என்ற வார்த்தையை போட்டு இப்ராஹிம் நபி அல்லாட்ட குழந்தை கேட்டாங்க. எவ்வளவு பெரிய அக்கறை பாத்தீங்களா? குழந்தை அவர் பிறக்கல, இஸ்மாயில் நபியும் பிறக்கல, இஸ்ஹாக் நபியும் பிறக்கல. பிறப்பதற்கு முன்பாகவே அவர்கள் சாலிகாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்களே. தொழுகையாளிகளா இருக்கணும் துஆ செஞ்சாங்களே. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியா, இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் உன்னை தொழக்கூடிய மக்களாக ஆக்கு. இன்னைக்கு நம்மளே தொழுவது இல்ல, என்னை தொழுகையாளி ஆக்குன்னு துஆ செய்யறது இல்ல. சரி, நம்ம பிள்ளைகளுக்கு செய்யறது உண்டா? மனதிலே கை வைத்து சொல்லுங்கள். யா அல்லாஹ் நான் என்னுடைய பிள்ளை தொழ மாட்டான், அவனை தொழக்கூடியவனை ஆக்கணுமா துவா செஞ்சிருக்கிறோமா? அப்படியே பிள்ளைக்கு செஞ்சா கூட பேர பிள்ளைக்கு செஞ்சிருப்போமா? வாய்ப்பே இல்லை. இப்ராஹிம் நபி துவாவை பாருங்க. இறைவா என்னையும் எனது வழித்தோன்றல்கள்னா யாருன்னு தெரியுதா? கியாமத்து வரைக்கும் வரும். இப்ராஹிம் நபியினுடைய பிள்ளை, அவர் பிள்ளை, அவர் பிள்ளைன்னு கியாமத்து வரைக்கும் அந்த பரம்பரை நீளுமே. அவ்வளவு பேரும் உன்னை தொழக்கூடிய மக்களா இருக்கணும். எவ்வளவு பெரிய ஒரு அக்கறை என்று பாருங்க. அவர் சிந்தனை எங்கு போயிருக்கு? புல்லரித்து போகிறது நமக்கு. எந்த மாதிரியான ஒரு தன்னுடைய குடும்பத்தை பற்றிய ஒரு அக்கறை இருந்திருந்தால் இந்த வார்த்தையை அவங்க வெளிப்படுத்தினாங்க. நம்முடைய துவாக்கள் எல்லாமே இந்த ரூபாயத்தான் சுத்தி வரும். சரி, அப்ப நாங்க துவாவே செய்யலையா? தெரியாது, நம்ம துவாக்கள் தெரியாது. தொழுக முடியும், இமாம் சலாம் கொடுப்பாரு, சலாம் கொடுத்த உடனே வெடுக்குன்னு எந்திரிப்பார். புள்ளிமான்கள் துள்ளி விடுவதை போல இந்த சாவியை அப்படி எடுத்துட்டு கிக்குன்னு அடிச்சுட்டு கிறுக்கிறுன்னு ஷார்ட் பண்ணிட்டு பறந்துருவார். எங்க போறாரு, எதுக்கு போறாருன்னு தெரியாது. பள்ளியிலே தொழுகிறோம், கொஞ்ச நேரம் அமர்ந்து திக்ருகளை ஓதிவிட்டு நம்முடைய குடும்பத்திற்காக, நரகத்தை விட்டு காப்பாத்துறதுக்காக அப்படிலாம் துவா செய்யணும்லங்க. கேட்கறது இல்லை. சில பேர் கேட்பார்கள். பள்ளியில கேட்கறவங்க எல்லாம் என்ன கேட்பாங்க தெரியுமா? யா அல்லாஹ் காசு இல்ல, வாடகை கொடுக்கல, பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்டல, இது ரொம்ப பெரிய ஒரு பொருளாதார தேவையா இருக்கு, உடம்பு சரியில்லை, அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு காசு கொடுக்கணும். இப்படி இந்த எல்லாமே நம்முடைய துவாக்கள் எல்லாமே இந்த காசைத்தான் சுத்துது. அதை தாண்டி ஒரு துவாங்கிறது இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. பெண்கள் கேட்கிற துவாக்கள் அது நகையை சுத்தும். இது காசை சுத்துற மாதிரி. என்ன, யா அல்லாஹ் கல்யாண காட்சிக்கு போக முடியல, கழுத்து மொட்டையா இருக்கு, பாக்குறவெல்லாம் கேள்வி கேட்கிறா, கழுத்துல ஒரு 916ல ஒரு 8 பவுன்ல ஒரு 10 பவுன்ல
ஒரு செயினை கொடு, மாலையை கொடு. கேட்கறது தான் தப்புன்னு சொல்ல வரல, என்னுடைய நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லாட்ட தான் நம்ம கேட்கணும், வேற யார்கிட்ட கேட்டுறது தான் தப்பு. இதையெல்லாம் கேட்கிற நம்ம நம்முடைய மறுமை வெற்றிக்காக, நம்முடைய கொள்கை உறுதிக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய மார்க்க விஷயத்துக்காக கேட்பதுன்றான இல்ல. அந்த அக்கறை நமக்கு வரமாட்டேங்குது. இப்ராஹிம் நபி துவா செய்யறாங்க, வஜ்னுப்னி வ பனி அன் நஅபுதல் அஸ்னாம். இறைவா, என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் நீ தடுத்து விடு. நான் உன்னை தானே வணங்குறேன், நான் சிலையை வணங்கலையில. அதே போல எனது வழித்தோன்றல்கள்னா கியாமத்து வரைக்கும் இருப்பாங்க. அவ்வளவு பேருக்கும் சேர்த்து துவா செஞ்சாங்க. நம்ம துவா செஞ்சிருப்போமா? யா அல்லாஹ், என்னுடைய பரம்பரை நான் போன பிறகும் என்னுடைய சந்ததிகள் பெருகுவார்கள், பல்கி பெருகுவார்கள், அத்தனை பேரும் ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்ன துவா செஞ்ச ஒரு ஆளை கை தூக்குங்க பார்க்கலாம். இருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்மளை அறியாமலே நம்ம துனியாவுக்குள்ள போயிட்டோம், தெரிஞ்சு போகல. அல்லாஹ்வை மறுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறுக்கணும், அவனுடைய அறிவுரையை புறக்கணிக்கணும் என்ற நோக்கம் இல்லை. ஆனால் நம்மை அறியாத விதத்திலே ஷைத்தான் நம்மை ஒரு ரூட்ல கொண்டு போய்கிட்டே இருக்கிறான். அப்ப நாமே அப்படி போகும்போது பிள்ளைய பத்தி நம்ம கவலைப்படுவோமா? நம்மளே அதை பத்தி கவலைப்படல. அப்ப நம்ம எப்படிங்க, நம்மளே ஒழுங்கா தொழுகலன்னு வைங்க, பிள்ளைக்கு அப்படி தொழுகையை நம்ம ஏவுவோம்? அப்ப அதெல்லாம் பிரச்சனை வந்துடும். அப்ப ஷைத்தான் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தகுந்தவாறு மக்களை வழிகெடுப்பான். இன்றைய காலகட்டத்தை இப்படி வழிகெடுக்கிறான். நம்ம சுதாரிப்பா இருக்கணும். ஷைத்தான் நம்ம வழிகெடுக்க பார்க்கிறோம். நம்ம முஸ்லிம்களா இருக்கிறோம், நமக்கென்று பொறுப்புகள் இருக்கின்றன, அல்லாஹ் நமக்கு நிறைய கடமைகளை சொல்லி இருக்கின்றான், நமக்கு ஒரு அழகான வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அதுல நம்ம வெற்றி அடைகிறதா இருந்தால் நமது இதெல்லாம் குறைச்சுக்கிறணும். இந்த உலகத்தில் உள்ள கவர்ச்சி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எத்தனையோ விஷயங்கள், முசீபத்துகள் வருது, கெட்ட கெட்ட விஷயங்கள் வருது, நம்முடைய கவனத்தை திசை திருப்புகின்ற விஷயங்கள், வீணான காரியங்கள். இந்த வீணான காரியங்கள் ரொம்ப மூழ்கி போறோம் நம்ம. மறுமையிலே இந்த பையன் பயன் பண்ணாரு பாருங்க, தொழுகையை பத்தி ஒரு தம்பி பேசினாப்ல. அவர் சொன்னார்ல, மா சலக்க கும்பி சக்கர். சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்கிறாங்க, எப்பா நீங்க எப்படி நரகத்துக்கு வந்தீங்க என்று கேட்கும் போது அவர் சொல்லுவாரு, லம் நக்கு மினல் முசல்லீன், நாங்கள் தொழக்கூடியவராக இல்லை. வலம் நக்கு துழைமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. மூன்றாவதாக இன்னொன்னு சொல்லுவாங்க, குன்னா நகூது மஅல் ஹாயிலீன், நாங்கள் வீணான காரியங்களிலே மூழ்கி கிடந்தோம். கெட்ட விஷயங்கள் மூழ்கல, வாட்ஸ்அப்ல இதுல அதுல ரீல்ஸ்ல, இந்த அவசியமற்ற விஷயங்கள்ல மணிக்கணக்கா உட்கார்ந்து பேசுறதுல அவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம். 4 பெண்கள் உட்கார்ந்தாங்கன்னா அந்த பேச்சு முடிகிற பேச்சா? அங்கே பேச்சு இதை பேச்சு அவ ஒரு ஊரையே ரவுண்ட் அடிச்சிடுறது. 5 மணி நேரம் பேச்சு. இதுல என்ன நன்மையான விஷயங்கள் பார்த்தா ஒண்ணும் இருக்காது, எல்லாம் புறணிதான். அடுத்தவர்களை பற்றி புறம். அதுல ரொம்ப வேடிக்கையெல்லாம் பார்க்கலாம். இந்த புறம் பேசுவதில் பல விதங்கள் உண்டு. சில பேர் 3 மணி நேரம் புறம் பேசுறது, இறுதியில கடைசியில அந்த பினிஷிங், இந்த க்ளோசர் எப்படி இருக்குன்னு பாருங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், நமக்கு எதுக்குமா அடுத்தால பத்தி பேச்சு, ஓ வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். அப்ப 3 மணி நேரம் பேசுறது அது என்னவா? இது இப்படி சில பேர் என்ன, ஆரம்பத்திலே அது தெரியும், ஒரு செய்தி ஒண்ணு இருக்குக்கா, அது சொல்லக்கூடாது, அடுத்தவங்களை பத்தி பேசினா அது புறம்தான், இருந்தாலும் சொல்றேன். இருந்தாலும் ஏன் சொல்றீங்க? அது தெரியுதுல, புறம்னு தெரியுது, அது பேசக்கூடாதுன்னு தெரியுது, அப்ப ஏன் சொல்லணும்? இது விஷ பாட்டிலே, இதை குடிச்சா உசுறு பொசுக்குன்னு போயிடும், இருந்தாலும் குடிக்கிறேன்னு குடிப்போமா? அங்கே தெளிவா இருப்போமே. அப்ப அப்படி இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள்ல வீணான விஷயங்கள்னு சொன்னா அவ்வளவு பட்டியல் போட்டு இன்னைக்கு நீங்க ஊருக்கு போக முடியாது, நானும் ஊருக்கு போக முடியாது, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு பேச ஆரம்பிச்சோம்னா. அப்ப அதையெல்லாம் நம்ம தூக்கி எரிஞ்சிடணும். நமக்கென்று ஒரு பொறுப்பு அல்ல நமக்கு தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்துல நில்லு, நான் உன்னைய பாத்துக்கிறேங்கிறான். இந்த உலகத்துல கண்டது நடக்கும், கண்டவனும் ஒரு மாதிரி போவான், நீ அதை நோக்கி போகாத, நீ என்னுடைய மார்க்கத்தை நீ சரியா பின்பற்று, இந்த உலகம் உன்னை அங்கீகரிக்காம கூட போகட்டும், நான் உன்னை அங்கீகரிக்கிறேங்கிறான். அதாவதுங்க, நம்ம கரெக்டா இருக்கிறோம், சரியான முஸ்லீமா இருக்கிறோம், நம்மளை யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணல, நம்மளை யாருமே அங்கீகரிக்கல, விட்டுருங்க பரவாயில்லை. நம்மை அங்கீகரிக்க வேண்டியவன் யார்? படைத்த இறைவன். அவன் நம்மை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு தெரியாம எதுவும் இல்லை. நம்ம உள்ளத்துல நல்லது நினைச்சா கூட அவன் நம்மளை அதுக்குரிய வழியை ஏற்படுத்துகிறார். அப்ப இதை நோக்கி நாம பயணிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வயதிலே அவர்களுக்கு நம்ம மார்க்கத்தை சொல்லலன்னு வைங்க, நம்ம காலம் வேற, என் காலம் உங்க காலம்லாம் வேற. இப்போது வரக்கூடிய தலைமுறை எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. ஜென்சிங்கிறான், ஒரு ஆட்சி மாற்றத்துக்கே இந்த தலைமுறை தான் காரணம்ங்கிறான். ஓட்டு போறதுக்கு அவனுக்கு இதே கிடையாது. ஒருத்தனை கேட்கறாங்க, நீ யாருக்கு ஓட்டு போடுவேன்? நான் இவருக்கு ஓட்டு போடுவேன். உனக்கு ஓட்டே இல்லையே? அது அப்படிதான் அப்படிங்கிறான். நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை. அப்ப ஓட்டுரிமை இல்லை.
2 வயசு 3 வயசு பொடுசுங்களா இருக்கு. அது என்ன பண்ணுது, விசில ஊதிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிருக்குன்னு சொன்னா இந்த காலகட்டம் ரொம்ப மாறிடுச்சு. அப்ப நாம் நமது பிள்ளைகளை மார்க்க அடிப்படையிலே உருவாக்கவில்லை என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய பாதகத்துல கொண்டு விட்டுரும். அதனால இந்த வயதிலே நீங்கள் மார்க்க கல்வியை போதிப்பதை நிறுத்தக்கூடாது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு பிறகு அது ஏறாது. இப்ப நீங்க எல்லாம் சொல்லுங்க, இவங்க படிக்கிற மாதிரி நம்ம படிக்க முடியுமா? அரபியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அல் இல்மு ஃபி ஸகர் அல் இல்மு ஃபி ஸிகர் கன் நக்ஷி அலல் ஹஜர். சிறிய வயதிலே போதிக்கக்கூடிய கல்வி என்பது கல்லிலே பொறிக்கப்பட்ட எழுத்துக்களை போல. கல்வெட்டு பார்த்திருக்கீங்கல்ல, அந்த கல்வெட்டு பாத்தீங்கன்னா 10,000 வருஷங்கள்லாம் இருக்கும், கல்வெட்டு அழியாது, அப்படியே இருக்கும். சின்ன வயசுல போதிக்கிற கல்வி என்ன, அப்படி மனசுல பதியும்பாங்க. அல் இல்மு ஃபில் கிபர் கன் நக்ஷி அலல் மா. வயோதிகத்திலே போதிக்கக்கூடிய கல்வி என்பது தண்ணீரில் எழுதக்கூடிய எழுத்துக்களை போல, எழுதவே அழிஞ்சிடும். நீங்க எழுதிட்டு பாருங்க, ஒரு கோலமாவை எடுத்துக்கிட்டு ஒரு மாவை எடுத்துக்கிட்டு தண்ணீர் எழுதுங்க, எழுதவே அழிஞ்சிடும். அப்ப இது கற்றுக்கொள்ளக்கூடிய பருவம் என்பது இந்த பருவம் தான். அப்ப இதுல சிரமம் இருக்குமான்னு கேட்டா சிரமம் இருக்கும். சிரமம் இல்லாமல் நம்ம சொர்க்கத்தை அடைய முடியாது. முல்லை மிதிக்க பயந்தவன் ரோஜாவை பறிக்க முடியாது என்று சொல்லுவார்கள். ரோஜாவை பறிக்கிறோம்னா அந்த முல்லை மிதிச்சுதான் போய் ஆகணும். அப்ப இந்த சிரமங்கள் வரத்தான் செய்யும். நம்ம மறுமையிலே வெற்றி பெறுவதாக இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள சில சிரமங்கள் நமக்கு இருக்கலாம். அதுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு நாமோ நம்முடைய குடும்பமோ ஒதுங்கி விட்டோம் என்று சொன்னால் நாம் மறுமையிலே தோற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அதிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நாமும் மார்க்கத்தை சரியாக பின்பற்றி நமது பிள்ளைகளுக்கும் மார்க்கத்தை போதிக்கணும். இறுதியாக இப்ப இந்த வந்திருக்கக்கூடிய பசங்க, உங்கள்ட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி? நான் 5 வேளையும் கடந்த 2 ஆண்டுகளாக தொழுதுகிட்டு இருக்கிறேன்னு கை தூங்க பார்க்கலாம். இன்னும் இப்ப தொழுதுருப்பீங்க, நான் அதை கேட்கல. கடந்த 2 ஆண்டுகளாக நான் 5 வக்தில ஜும்மா உள்பட சுபுஹ் லுஹர் அஸ்ர் மக்ரிப் இஷா சுன்னத்தான வணக்கங்கள்லாம் விட்டுருங்க, ஃபர்லான வணக்கங்களை கடந்த 2 ஆண்டுகளாக நான் ஒண்ணு கூட விட்டதுன்னு சொல்லுவாங்க. கை தூக்குங்க பசங்கள்ல. உண்மையிலே தூக்கணும், பொய்ய சொல்லக்கூடாது. 2 வருஷத்துல நான் கேட்கிறேன், 2 ஆண்டுகள்ல நான் விட்டதே கிடையாது. யார் 2 வருஷமா விட்டதே இல்லையா? ஒரு வக்து கூட விட்டது இல்லையா? ஒருத்தர் கை தூக்குறாப்ல. சரி, 1 ஆண்டுகளாக கடந்த 1 வருஷமாக நான் ஒரு வக்து கூட விட்டதில்லை அப்படிங்கிற கை தூங்க பார்க்கலாம். அதுவே யோசிக்க வேண்டியதா இருக்கு. படார்னு கை தூக்குறதுக்கு நமக்கு வரல. சரி, கடந்த ஒரு 3 மாதங்களாக நான் ஒரு வக்து கூட விட்டதில்லை. இந்த எண்ணிக்கையெல்லாம் நீங்க கவனிக்கணும், பெற்றோர்கள் நீங்க கவனிச்சுக்கிட்டே வாங்க. சரி, கடந்த 12 தினங்களாக நாங்க ஒரு தொழுகையோட விட்டதெல்லாம் கை தூங்க பார்க்கலாம். இதான் இந்த பயிற்சியினுடைய நோக்கம். புரியுதுங்களா? சரி, இப்ப கீழே போடுங்க. இனி வரக்கூடிய காலத்துல நாங்க ஒரு வக்தோட விடமாற்றவங்க கை தூங்க பார்க்கலாம். இதே நீங்க பாருங்க. இதான் இந்த பயிற்சியினுடைய நோக்கம். இந்த பயிற்சியினுடைய நோக்கம் என்ன? இப்ப கடந்த காலங்கள்ல பல மாறி இருந்திருப்போம். அவர்களை ஒரு 12 நாட்கள் ஒரு பயிற்சியிலே வைத்து அதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கலாம், சிரமங்கள் இருந்திருக்கலாம். அது அல்லாஹ் நமக்கு கூலியா தரட்டும். அப்ப இப்படி ஒரு ஆன்மீக பயிற்சி நம்ம வழங்கி இருக்கிறோம். 15 நாட்கள் 12 நாட்கள் வைத்து 5 வக்தும் தொலை வச்சு துஆக்கள் சொல்ல வச்சு, அது மட்டுமல்ல இனி வரக்கூடிய காலத்திலும் இப்படித்தான் பயணிக்க வேண்டும் என்ற அந்த உறுதியை ஊட்டி இருக்கிறோமே, இதுதான் இதனுடைய வெற்றியாக இருக்கிறது. இது தொடர வேண்டும். இதோட நீங்கள் நிறுத்திக் கொள்ளாமல் அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல இந்த பசங்களை நீங்க ஃபாலோ பண்ணி அவர்களை நீங்கள் உலக அடிப்படையிலும் படிக்க வச்சு நல்ல நிலைக்கு ஆளாக்கணும். அதுல நமக்கு மகிழ்ச்சி தான். அதே நேரத்திலே மார்க்க விஷயத்திலும் குறைவில்லாமல் அவர்களை நல்ல பிள்ளைகளாக மறுமையிலே வெற்றி பெறுவதற்குரிய தயாரிப்புகளை, அதற்கு தேவையான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் இப்போதிருந்தே போதிக்க வேண்டும். அதை செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.